அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ நிஃப்டி வந்து 25,600 தாண்டி க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் மார்க்கெட் ஏறும். இதில் ஒரு பிரச்சனை என்ன ஓடிட்டுருக்குன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து டேரிஃப் ட்ரம்ப்பாக மாறிட்டார். எல்லா நாட்டுக்கும் டேரிஃப் விதிக்கிறது தான் இவருடைய மிக முக்கியமான பணியாக இருக்குது. அதுலேயே மிக முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம நாட்டை பொறுத்தவரையில் நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அங்கு இறக்குமதி வரியாக ஒரு 10% அளவில் நிர்ணயம் செய்து அக்ரிமெண்ட்டு சைன் ஆயிடுச்சுன்னா உடனே நம்மளுடைய மார்க்கெட்டு ஏறிவிடும். இதுதான் இப்போ பெண்டிங்லேயே இருக்குது. கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் 10 to 20% வரி விதிப்பு நிகழலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு நிலவி வருகிறது. என்னை பொறுத்தவரை இது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டாடா டெக்னாலஜி அண்டு ஹெச்சிஎல்னுடைய ரிசல்ட் வரப்போகுது. அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயத்தில் ஒரு அசட் அலிகேஷனை ஒரு ஃபார்முலா நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எப்படி முதலீடு செய்தால் நம்ம வெகு விரைவில் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, 50 வயசுக்கு மேலே 100 வயசு வரைக்கும் எது இதில் நம்ம அசட் அலிகேஷன் செய்தால் நம்ம விரைவில் செல்வந்தராகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு என்னுடைய 40 வருஷம் ஆராய்ச்சி. அதனால் கொஞ்சம் இதை ஊன்றி கவனிங்க. உடனே நீங்கள் ஒரு முணுமுணுக்கிறது எனக்கு தெரிகிறது. நம்ம சம்பாதிக்கிறது கரெக்டாக போயிடுது, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, கடன் தான் வாங்க வேண்டியிருக்குது. இந்த சமயத்தில் எப்படி நான் இதை சேமிக்க முடியும், சேமித்தா தானே முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் சேமித்தா தான் முன்னுக்கு வர முடியும். 10 to 40% நீங்கள் சேமிக்கலாம். நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிச்சா கூட ஒரு 1,000 ரூபா சேமிங்க. கண்டிப்பாக 1,000 ரூபா வந்து 30 வருஷத்துக்கு நீ மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது 1,34,00,000 வந்துவிடும். அதன் மூலம் உங்கள் பரம்பரையை நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு தான் போகணுமா, அல்லது உங்கள் பரம்பரையை நீங்கள் மாற்ற முயல்கிறீர்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க. 90% பேர் நீங்கள் வந்து பரம்பரையை மாற்றுறது தான் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா நம்மள மாதிரியே நம்ம பசங்களும் நம்ம மகள்களும் நம்ம மகன்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நேராக விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு அண்டு ஷேர் மார்க்கெட்டு இது ரெண்டுமே இந்த அசட் அலிகேஷனில் வருது. இதில் மிகச்சிறந்தது எது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரியல் எஸ்டேட்டை பார்ப்போம். ரியல் எஸ்டேட்டுக்கு பொறுத்தவரையில் நாம் முதலீடு பண்ணோம்னா ஒரு பெரிய தொகை வேணும். இதையே நான் வந்து நீண்ட நாள் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டேன். நமக்கு வந்து 12% தான் நம்ம கூட்டு வட்டியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நிறைய இடத்துல நான் கணக்கு போட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோதான் லாபம் கிடைக்குது. நீங்கள் அதாவது அதிகமாக லாபம் வருவதாக இருந்தால் அதை நீங்கள் பீரியடு எவ்வளோக்கு வாங்கணும், எத்தனை வருஷம் கழித்து அவங்க விற்றாங்க, அந்த லாபத்தை கணக்கிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் உடனே அது எத்தனை சதவீதம் கூட்டு வட்டியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுங்கிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 12% தான் மேக்சிமம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அதற்கு நமக்கு ஒரு பெரிய தொகை வேணும். அதே சமயத்தில் நம்ம வளர்ந்து வரக்கூடிய இடத்துல நம்ம முதலீடு செய்யும் போது மட்டும்தான் அந்த 12% கிடைக்குது. அதையும் பார்க்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் வந்து நிறைய நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி விற்பவர்களும் நம்மளை ஏமாற்றக்கூடும், இடைத்தரகர்களும் நம்மளை ஏமாற்றக்கூடும். அதனால் உஷாராக இருக்கணும். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிலம் விற்பவர் நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்க வேண்டிய அவசியம். உதாரணமாக என் நண்பர் வந்து ஒரு எல்ஐசிலேருந்து ரிட்டையர் ஆனார். ரிட்டையர்மெண்ட்டு பணத்தை எல்லாமே அந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணார். கடைசியாக பார்த்தா அது வந்து போலி பத்திரம் போயிடுச்சு, விற்பவரும் போலியாக ஆகிவிட்டார். அதனால் அதை நம்ம எதுவுமே சரி செய்ய முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 5வது, விற்பதற்கு நம்மளுக்கு நீண்ட காலம் தேவைப்படும்.
நம்மளுக்கு ஒரு அவசர செலவு வருதுன்னா, நம்ம கல்யாண செலவு, நம்ம மகனுடைய கல்யாண செலவு, மகளுடைய கல்யாண செலவு, அதே சமயத்தில் அவசர மருத்துவ செலவு, அதே மாதிரி நம்மளுடைய மகளுடைய மேல் படிப்பு, இப்படி செய்யும் பொழுது அது வந்து ஒரு அவசர கால தேவை செலவாக வைத்து கொள்வோம். அதுக்கு நம்ம உடனே நம்ம வைத்திருக்கும் நிலத்தையோ அல்லது வீட்டையோ உடனே விற்க முடியாது. நம்ம நீண்ட காலம் பொறுத்திருக்க வேண்டியது வரும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா சிறிய தொகை இருந்தால் போதும். முதல் பாயிண்ட்டாக நம்ம ஒரு நல்ல ஷேர்களை வாங்க முடியும். அதே சமயத்தில் வளர்ந்து வரக்கூடிய பங்குகளில் நம்ம முதலீடு செய்யணும். அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்க்கணும். ஃபண்டமெண்டல் இருக்கிற ஷேர்களை முதலீடு செஞ்சால் தான் நம்மளுக்கு லாபம் வரும். மூணாவது பாயிண்ட்டாக வந்து மோசடி கம்பெனிகளை வாங்கக்கூடாது. அதற்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். மோசடி கம்பெனியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி மோசடி கம்பெனிகளில் நம்ம வாங்கக்கூடாதுங்கிறது மிக முக்கியமாக தெரிஞ்சுங்க. நாலாவது பாயிண்ட்டு, நம்ம வாங்கும் ஷேர்களில் வந்து நம்பகத்தன்மை இருக்கணும். அதே சமயத்தில் ஓனர் நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கணும். அதே சமயத்தில் அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வருஷம் நம்ம ரெவென்யூ, ப்ராஃபிட்டு, அதே மாதிரி டிவிடெண்ட் தராங்களா, போனஸ் தராங்களா, ஸ்பிளிட் தராங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ஷேர்களை வாங்கணும். ஆறாவது பாயிண்ட்டாக நம்ம அவசரத்துக்கு கண்டிப்பாக இதை விட்டு விடலாம். அதாவது ஆறாவது பாயிண்ட்டாக நம்ம அவசர தேவைக்கு இதை விட்டு விடலாம். அவசர தேவையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகளுடைய மேல் படிப்பு, கல்யாணம், அதே சமயத்தில் நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய அவசர மருத்துவ செலவு, இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களின் ஒரு பகுதியை நீங்கள் உடனே விட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இது ரெண்டையும் நம்ம அலச ஆராய்ஞ்சிருக்கோம். ஆனால் உலகத்தினுடைய மிகப்பெரிய புத்திசாலியான, மிகப்பெரிய முதலீட்டாளரான வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதையும் பக்கத்தில் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை உங்கள் பணத்தையும் நேரத்தையும் அது வீணடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் பங்கு சந்தையை விட ரியல் எஸ்டேட்டு முதலீடு ரொம்ப சிரமமாக இருக்குது என்று கூறுகிறார். மூணாவது பாயிண்டாக, நிலத்தை உடனே நீங்கள் வாங்க முடியாது. வாங்குவதற்குள் பல இடைத்தரகர்கள் உங்களுக்குள் வந்து அவங்க ஏமாற்ற முயல்வார்கள். அதையெல்லாம் சந்தித்து தான் நீங்கள் வர முடியும் என்று கூறுகிறார். நாலாவது பாயிண்ட்டு, நம்ம ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்டு முதலீடை விட நீங்கள் நிறைய மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூறுகிறார். ஐந்தாவது பாயிண்ட்டு, பங்கு சந்தையை விட மோசமான இழப்பு நேரிடும் அப்படிங்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாமே விட்டுட்டார். அந்த மாதிரி நீங்கள் மிக மோசமான இழப்பு நேரிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் இதானா கூட நீங்கள் உடனே தப்பித்து வந்து விடலாம். இதனுடைய இழப்பு வந்து தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆறாவது வந்து இவர் சொல்கிறது என்னென்னா, நான் வச்சுருக்கிற பெர்க்ஷயர் ஹேத்வே அப்படிங்கிற நிறுவனம் 1964 ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ரியல் எஸ்டேட்டோட அதிக லாபம் கொடுத்துருக்குது. அதே சமயத்தில் பங்கு சந்தை முதலீட்டினுடைய வளர்ச்சியை லாபத்தை விட எனது 140 மடங்கு எனது வளர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு முடிவு செய்யுங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை ஒரு நீண்ட நாளாகவே நானும் ஆராய்ச்சி செய்து வருகிறேன். எனவே நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும், ஒரு எதில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது. அதே சமயத்தில் நான் கொடுத்துருக்க அசட் அலிகேஷனுடைய இதையும் நீங்கள் கவனமாக பரிசீலித்து நீங்கள் ஏதாவது புது ஐடியா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய சேமிப்பை எப்படி முதலீடு செய்ய வேண்டும், வெகு விரைவில் அது நாம் செல்வந்தர் ஆகணும்னா எந்த மாதிரி வழியில் முதலீடு பண்ணுங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் தெரியுங்க. உங்களுடைய அருமையான கமெண்ட்ஸுக்கோசரம் நான் எதிர்பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து சுவாரஸ்யமான, இன்னும் நிறைய விவரமான விஷயங்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.